வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு ஆப்ஷனில் பையோ செல்லோ பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க. ஓகே, நாளைக்கு நிஃப்டியினுடைய சப்போர்ட், நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ரெண்டுமே வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. ஸோ நிஃப்டி நாளைக்கு வந்து எந்த மாதிரி ட்ரேட் ஆகும், நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த நேற்றுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருந்த இன்னையுடைய சப்போர்ட், அதாவது S1 R1 S2 R2 இதெல்லாம் வந்து மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துல நமக்கு ட்ரேட் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த S1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,410 ரூபா. 22,410 ரூபா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் நமக்கு வந்து ரெண்டாவது நம்ம கொடுத்துருந்த S2 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு வந்து 22,250 ரூபா அப்படிங்கிறது நம்ம வந்து S2வாக கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து அந்த இடத்துல தான் இன்றைக்கி இந்த இடத்துல ஓப்பன் ஆகி, அதாவது S2க்கும் S1க்கும் இடையில மார்க்கெட் ஓப்பன் ஆகி S2வில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து S1ல் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. மார்க்கெட் ஃபுல்லாகவே மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ள தான் இன்றைக்கி ட்ரேட் நடந்திருக்கு. அதாவது 22,410 ரூபா அப்படிங்கிறது S1ம், 22,250 ரூபா அப்படிங்கிறது வந்து S2வாகவும் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ரெண்டு இடத்துல தான் மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் நடந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுக்குறது. அது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் நிஃப்டியினுடைய மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட லைவாக சொல்கிறது தான். ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து சார்ட்டில், மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய சார்ட்டில் அந்த லைனை ட்ரா பண்ணி அந்த இடத்துல ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். சரி, ஓகே. நாளைக்குள்ள நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ லைவாக பார்த்துடலாம். ஓகே, நாளைக்குள்ள நிஃப்டியினுடைய சப்போர்ட் நமக்கு வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 22,415 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரே நிமிஷம், நிஃப்டி நீ க்ளோசிங் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 22,272 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நம்ம வந்து 22,300 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸை வந்து நம்ம வந்து இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸாக எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து. அப்போ 22,300 உள்ள கால் ப்ரீமியம் அப்படி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் க்ளோசிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 22,300 உள்ள கால் நமக்கு வந்து எவ்வளோ க்ளோசிங் கொடுத்துருக்கு. புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து 97 ரூபாய்க்கு நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து 115 ரூபாய்க்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு நமக்கு. அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருந்து அந்த 97 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் ரேஞ்ச் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம 97 ரூபா அப்படிங்கிறது 100 ரூபாயை நம்ம வச்சுக்கிடுவோம். அதேமாதிரி மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 22,272 ரூபாவில் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அப்போ 22,300 ரூபா அப்படிங்கிற நம்ம வந்து வச்சுக்கிடுவோம். 22,300லேருந்து நம்ம வந்து 100 ரூபாயை 100 ரூபாய் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 22,200 ரூபா அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் ஒன்றா நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகுது, அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னா நமக்கு வந்து R1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து காலுடைய ப்ரீமியம் வந்து க்ளோசிங் வந்து 115 ரூபா கொடுத்துருக்கு. அப்போ 115 ரூபா அப்படிங்கும்போது நமக்கு வந்து மேலே வந்து 22,415 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து R1 இருக்கும். நமக்கு வந்து R2 அப்படிங்கும்போது ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுவோம். ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா 97 ரூபா. ஒரே நிமிஷம், 97 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து 115 ரூபா. 115 ரூபா அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 212 ரூபா நமக்கு வந்து இதில் கிடைக்கும். 1 மினிட். ரூபா நமக்கு வந்து இது வந்து ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, ப்ளஸ் பண்ணோம்னா, அப்போ மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிறது வந்து 22,300 ரூபா. 22,300 ரூபாவில் இருந்து 212 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய R2 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு வந்து 22,512 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? மார்க்கெட் வந்து
இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா S1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 100 ரூபாய் கழிச்சோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். புட் ஆப்ஷன் வந்து 97 ரூபாய் க்ளோசிங் கொடுத்துருக்கு. 97 ரூபாயிலேருந்து நம்ம வந்து ஒரு 97 100 வச்சுக்கிறோம். 100 ரூபாங்கிற ப்ரைஸில் இருந்து மார்க்கெட் வந்து 22,300 அப்படிங்கிற லெவலில் இருந்து மைனஸ் ஆச்சு அப்படின்னா 22,200 அப்படிங்கிறது நமக்கு வந்து S2 S1 இருக்கும் நமக்கு வந்து. அப்போ 2 ப்ரைஸ், அதாவது 22,212 அப்படிங்கிற லெவலில் உள்ள வச்சு நம்ம பார்க்கும்போது கீழே வந்து நமக்கு வந்து S2 எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 22,088 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து S2 இருக்கும் நமக்கு வந்து. ஓகேவா, இதான் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன். பாருங்கள், நம்ம வந்து ஆப்ஷனுடைய பிரிமியத்தை வச்சு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக இந்த R1 R2 S1 S2லலாம் வந்து எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்க நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து இப்போ ஒரு அதை லைவாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக நமக்கு வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த R2 அப்படிங்கிற லைன் வந்து நமக்கு வந்து ஹை, அதோட லோ இருக்குது. அப்புறம் அதோட ஒரு 3 நாள் ட்ரேடிங், அதோட ஹை லோ வருது. இதோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது எந்த நாளில் உள்ளது ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி, ஏப்ரல் 4. அப்போ இந்த இடத்துல மல்டி டைம் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் நடந்திருக்கு R2வில். அதே மாதிரி R1ல் பார்த்தீங்க அப்படின்னா R1ல் கரண்ட் டேவுடைய ஹை இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக அதுக்கு நிறைய நாள் அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு. ஏப்ரல் 4, ஏப்ரல் 3, இந்த மாதிரி மல்டி டைம் அந்த R1 R2 அப்படிங்கிற இடத்துல நிறைய நாட்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோன்னா அந்த இடத்துல நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ நிறைய நாளுடைய வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நிறைய நாள் அந்த இடத்துல ட்ரேட். அதே மாதிரி S1 அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். S1ல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா S1லேயும் நிறைய நாள் ப்ரீவியஸாக பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் நிறைய நாட்கள் அந்த இடத்துல ஒரு நாளுடைய ஹை இருக்குது, லோ இருக்குது. ஸோ வேல்யூ ஏரியா ஹை இருக்குது, வேல்யூ ஏரியா லோ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, டே ஹை, டே லோ, நிறையா நாட்கள் அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு S1லேயும். அப்போ அந்த இடமும் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அது மாதிரி S2வில் பார்த்தோன்னா S2லேயும் அதே மாதிரி தான் ப்ரீவியஸாக நிறைய நாட்கள் அந்த இடத்துல நமக்கு வந்து S2வில் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நிஃப்டினுடைய ஸ்பாட் வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய நாட்கள் இந்த S1 S2 R1 R2வில் நிறைய நாட்கள் ட்ரேட் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து S1 வந்து நமக்கு வந்து 22,200 S2 வந்து நமக்கு வந்து 22,088 அப்படிங்கிறதுல நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைவாக வந்து நேற்று நம்ம அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது ட்ரேடிங் வியூவில் எப்படி வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து லைவாக கொண்டு வந்து பார்க்குறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யார் இருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை இந்த நம்ம கொடுக்குற சப்போர்ட், அதாவது நிஃப்டினுடைய சப்போர்ட்டையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சப்போர்ட் 22,200 அப்படின்னா 22,200 பக்கத்தில் மார்க்கெட் வந்து வரும்போது அங்கே சப்போர்ட், அதாவது காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கா, புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கா, சம்டைமில் ரன்னிங்கில் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு இருக்கும் அந்த இடத்துல அந்த சார்ட்டில் வந்து டேட்டா வந்து லோட் ஆகிட்டே இருக்குதும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகுதா, புட் சைடில் இன்க்ரீஸ் ஆகுதா நீங்கள் பார்க்கலாம். 22,200 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்தில் மார்க்கெட் வருது. அப்போ அந்த டைமில் வந்து அங்கே வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு இருக்கும் டேட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். புட் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா அப்போ டேட்டா வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது அப்படிங்க நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு இதான் நம்ம கொடுக்குற சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் வச்சு நீங்கள் வந்து ப்ரீவியஸாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் லைவாக ஓடும்போது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.